Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வெறும் ரவை தேங்காய் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு brown sugar எடுத்துர்க்கேன். அதே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் எடுத்துர்க்கேன். நீங்க வந்து அளவுக்கு எடுக்கும்போது ரவையும் சுகரும் வந்து ஒரே கப்ல அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நெய் சூடானதுக்கு பிறகு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து தீய விடாம நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற நெய்யும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு நல்லா வறுபட்டு நல்ல ஒரு brown கலர்ல வரும் பாருங்க. நல்ல கமகமன்னு வாசம் வரும். அந்த டைம்ல நம்ம ரவையை வந்து இறக்கி வச்சிரலாம். உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு அப்படினா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இத வந்து நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பிளேட்ல. இப்போ அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற துருவின தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. தேங்காயும் நெய்யும் வந்து நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வறுபடும்போது நல்ல ஒரு கமகமன்னு வாசம் வரும். அந்த டைம்ல நம்ம வந்து தேங்காயை வெளிய எடுத்துறலாம். இது கூடவே உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது சேர்க்கிறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படினா நீங்க தாராளமா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் இது பண்ணி காட்டி இருக்கேன். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இத வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ அதே கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற brown sugar வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட white sugar இருந்ததுனா தாராளமா சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட இந்த sugar தான் இருந்தது. சோ நான் இது வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த sugar வந்து சேர்க்கும்போது நம்மளோட ரெசிபிக்கு வந்து கலர் அட்டகாசமா இருக்கும். இப்போ நம்ம sugar அளவுக்கு எடுத்தோம் இல்லையா கப், அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாலாம் சேர்க்க வேண்டாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்க அப்படினா போதும். இது ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த sugar எல்லாம் மெல்ட் ஆயிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த சைடுல இருக்கிற ஓரங்கள்ல இருக்கிற sugar, அந்த தேங்காய் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்து விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த டைம்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் salt சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷத்துல நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிரும். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்ல. சக்கரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே நமக்கு வந்து பதம் கரெக்ட்டா வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையும் தேங்காயையும் ஒண்ணா mix பண்ணிட்டு இந்த மாதிரி கொட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும்போது கண்டிப்பா அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல தான் வச்சுக்கணும். நீங்க வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு dry ஆயிடும். நல்ல ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்க கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்துரும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு அல்வா பதத்துல வந்துரும். panல வந்து ஒட்டாம நல்ல ஒரு பதத்துல வரும். இப்போ இத வந்து இறக்கிட்டு நம்ம ஒரு நெய் தடவன பிளேட் அப்படி இல்லனா டிஃபன் எதுலயாவது நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபியோட ஷேப்ல வேணும் அப்படினா நீங்க வந்து பர்ஃபி மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க லட்டு மாதிரி கூட இத பிடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுறலாம். அப்பதான் நமக்கு வந்து ஷேப் சீக்கிரமா கிடைக்கும். இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படினா விருப்பப்பட்டீங்க அப்படினா நட்ஸ் எதனா நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா துருவிட்டு பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நான் இன்னைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திருக்கேன். நல்லா சுட அந்த ரவைக்கு மேல தேங்காய் வந்து சேர்க்கும்போது நல்லா அந்த பால் எல்லாம் நல்லா எடுத்துக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மேலே பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் அந்த ரவையோட இந்த நம்ம சேர்த்த தேங்காய் வந்து நல்லா ஒட்டிக்கும். கட் பண்ணும்போது உதிர்ந்து எதுவும் கொட்டாம இருக்கும். இப்போ கொஞ்சமா சூடு ஆறுனதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்ல வந்து நீங்க கத்தி வச்சு ஷேப்பா நீங்க கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து காஞ்சிருச்சு அப்படினா நமக்கு கட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடைஞ்சு போய்டும். அதனால கொஞ்சம் சூடு ஆறும்போது நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. அவ்வளோதான். இது ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரியும் பண்ணினேன், அதே மாதிரி லட்டோட ஷேப்லேயும் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.